இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 156 பார்க்க போகிறோம். சோஜி பட்டர்ஃப்ளை மோட் பண்ணி காட்டுவான். எப்படி அப்பாவோட ஸ்லிம் ஃபார்ம்னு சொல்லி சோச்சோட்ட கேட்குறப்ப சோச்சோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சிப்ஸ் சாப்பிட்டு இருப்பா. சோஜி, இது ஆக்கிமிச்சி கிளானோட சீக்ரெட் ஜுட்ஸு. உன்னோட கேலரிஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உன்னோட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் அதிகமாகும்பா. சோச்சோ அப்படியான்ட்டு சிப்ஸ் சாப்பிட்றப்ப சோஜி நீயும் பண்ணுன்பா. பண்ணியே ஆகணுமான்னு கேட்பா சோச்சோ. சோஜி ட்ரைனிங் முடிச்சுட்டு சாப்பிட்றது இன்னும் டேஸ்டா இருக்குன்பா. சோச்சோ, நான் இப்ப அந்த மூட்ல இல்லைன்பா. சோஜி, நான் ஸ்வீட் பீன் சூப் பண்ணி தரத பத்தி என்ன சொல்றேன்னு கேட்பான். சோச்சோ, அப்ப எனக்கு வேற வழி இல்லப்பான்பா. சோஜி, அப்ப நீ உன் பெஸ்ட் கொடுன்பா. சோச்சோ சூப்பர் சோச்சோ பட்டர்ஃப்ளை மோட் பண்ணுவா. பஞ்ச் வைப்பா, ரொம்ப இன்டென்ஸா இருக்காது. என் ஃபுல் பவரே இல்லாத மாதிரி இருக்கு. சொல்ல போனா என் பவர் அப்படியே டிராப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதுன்பா. சோஜி ஒன்னும் புரியாம குழப்பத்துல சிரிப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஐ கான்ட் ஸ்டே இன் மை ஸ்லிம் ஃபார்ம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சோஜி இந்த பட்டர்ஃப்ளை மோட் ஆக்கிமிச்சி கிளானோட சீக்ரெட் ஜுட்ஸுன்பா. சோச்சோ நார்மல் ஆகி கிளம்புவா. சோஜி, நீ பவரை வெளிப்படுத்துறது அப்புறம் திரும்ப நார்மல் ஆகிறத பார்த்தா அவன் முழு சக்தியையும் வெளிப்படுத்தல போலேன்பா. சோச்சோ அப்படியான்னு கேட்டுட்டு சிப்ஸ் சாப்பிடுவா. சோஜி, இந்த ஜுட்ஸுவை பொறுத்த வரைக்கும் நீ உன்னோட கேலரிஸை பர்ன் பண்ணி நார்மல் ஆயிருவ. அதுக்கப்புறம் நீ நார்மல் ஃபார்முக்கு வரணும்னா கூட சாப்பிட்டாதான் முடியும்பா. சோச்சோ புரிஞ்சுதுன்பா. எனக்கு தெரிஞ்சு நீ முழுசா புரிஞ்சுக்கலேன்பா. சோஜி, சோச்சோ என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பா. சோஜி, இதை எப்படி சொல்றதுன்ட்டு பட்டர்ஃப்ளை மோட்குள்ள என்டர் ஆகிறப்ப நீ எதை திங்க் பண்றேன்னு கேட்பான். சோஜி கிட்ட நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்கன்னு கேட்பா. நான் சுத்தி இருக்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினைப்பேன். அப்படி ஒரு இன்டென்ஸான திங்கிங் இருந்துச்சுன்னா தான் மொத்த சக்தியையும் வெளிப்படுத்த முடியும்பா. சோச்சோ அப்படியான்ட்டு சிப்ஸ் பாக்கெட்டை மொத்தமா காலி பண்ணுவா. சோஜி, இன்னைக்கு ட்ரைனிங் போதுன்பா. சோச்சோ ஸ்வீட் ஷாப்க்கு போலாம். எனக்கு ஸ்வீட் பீன் சூப், ஸ்வீட் பீன் ரைஸ் பால்ஸ், ஸ்வீட் பீன் கேக்ஸ்லாம் வேணும்பா. சோஜி, நீ அதை செய்யறதுக்கு திறமையாகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன்பா. சோச்சோ டம்ப்ளிங் சாப்பிட்டு சொன்ன மாதிரி எனக்கு ஸ்வீட் பீன் சூப் வாங்கி தரணும் பான்பா. வாங்கி தரேன்னு சொல்றப்ப ஆங்கோ வந்து சிக்கமாரு ஒன்னதான் பார்த்து தேடிட்டு இருக்கான்பா. ஐயோ, சத்தியம் பண்ணி கொடுத்ததே மறந்துட்டேன்ட்டு வேக வேகமா கிளம்புவான். ஆங்கோ சென்சே கூட சேர்ந்து ஸ்வீட் பீன் சூப் சாப்பிடு, கூடவே ஸ்வீட் பீன் கேக்கையும் வாங்கி சாப்பிடுன்ட்டு கிளம்புவான். ஆர்டர் பண்ணா எதுவுமே இருக்காதுன்பாங்க. ஆசுகி பீன் ஆர்டர் போட்டது டெலிவரி ஆகலிங்க போ. என்னங்க சொல்றீங்கன்னு ஆங்கோவும் சோச்சோவும். இப்பதான் கடைக்காரர் சொல்லுவாரு, ஆசுகி பீன்ஸ் கொண்டு வர வழியில திருடங்க நிறைய பேர் அதை திருடிட்டு போயிடுறாங்க. இப்ப என் கடைக்குன்னு மட்டும் இல்ல, சுத்தி இருக்க நிறைய பேருக்கு இதே பிரச்சனை தான் பாரு. ஆங்கோ திருடுங்க மேல கடுப்பாவா. சோச்சோ இதெல்லாம் எதுனாலன்னு கேப்பா. இப்பதான் கடைக்காரர் சொல்லுவாரு, இந்த தடவை சப்ளை கம்மி, ரொம்ப மோசமான அறுவடைனால இப்ப அதை திருடிட்டு போய் அவங்க ரீசெல் பண்றப்ப அதிக விலைக்கு விற்பாங்கன்னு பாரு. ஆங்கோவும் சோச்சோவும் இவனுக்கு மன்னிக்க முடியாத செயலை செஞ்சிருக்காங்கன்பாங்க. கடைக்காரர், எங்க கடையிலே ஸ்வீட் பீன் தான் ரொம்பவுமே ஃபேமஸ். இப்ப அது இல்லாம எங்களுக்குமே வியாபாரம் டல்லுதான் பாரு. சோச்சோ, அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கும் கஷ்டம் தான் பா. கடைக்காரர் அடுத்து வர டெலிவரியை பத்தி சொல்லுவாரு. இந்த தடவைனாவது எதுவும் நடக்காம இருக்கணும்னு பொருளை வச்சு தள்ளிட்டு வரவன் மலைமுகடு கிட்ட வந்தாச்சுன்பா. பார்த்தா உள்ள ஆங்கோ அண்ட் சோச்சோ இருப்பாங்க. சோச்சோ இந்த திருடனுங்களை விடக்கூடாதுன்பா. ஆங்கோ ஆசுகி பீன்ஸ் திருடு போக விடக்கூடாதுன்பாங்க. இப்பதான் திருடங்களை காட்டுவாங்க. வண்டிக்குள்ள நிறைய இருக்கும் போல. இந்த தடவை நமக்கு வேட்டதான்ட்டு அவங்களை அட்டாக் பண்ண ஜம்ப் பண்ணுவாங்க. இப்ப வெளியே போனா கரெக்டா இருக்கும்ட்டு ஆங்கோ சோச்சோ வெளியே வருவாங்க. வண்டி தள்ளிட்டு வந்தவங்க அப்படியே விட்டுட்டு ஓடுவாங்க. இதுக்கு யாரான்ட்டு திருடங்க பாப்பாங்க. லீடர் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். நீங்க ஆங்கோ மிட்டராஷி தானே, என்ன உங்களை வேலைக்கு போட்டிருக்காங்களான்னு கேட்பான். சோச்சோ திருட விட மாட்டேன்பா. ஆங்கோ தயாரா இருந்துக்குன்பாங்க. திருட்டு கூட்டத்தோட தலைவன் முன்னால போகவுமே வண்டி தள்ளிட்டு வந்தவங்க நீங்களே பாத்துக்காங்கட்டு ஓடிடுவானுங்க. சோச்சோ ஒன்னு நாங்க திருட விட மாட்டேன்பா. லீடர், ஆங்கோ மிட்டராஷி வந்திருக்காங்க பாருங்கடா, ஹாசுகி பீனை காப்பாத்தன்பா. மத்தவங்கள சிரிப்பானுங்க. டக்குன்னு தாக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஷூரிகன்ஸை தடுத்தாலும் ஒரு சிலது ஆசுகி பீனை போட்டிருக்க சாக்கு கிட்ட போகும். ஆங்கோ பாத்து பண்ணு சோச்சோன்பா. சோச்சோ இவனுக்கு மொத்த பேத்தி இப்பவே காலி பண்ணலான்னு இருக்கு. என் ஹியூமன் போல்டர் ஜுட்ஸு மூலமா காலி பண்ணிட்டான்னும் போது ஆங்கோ இங்க மேட்ரே ஆசுகி பீன் தான்பா. சோச்சோ இப்ப நம்ம பண்ற எல்லாமே ஸ்வீட் பீன் சூப், ஸ்வீட் பீன் ரைஸ் பால்ஸ் அப்புறம் ஸ்வீட் பீன் கேக்ஸ்க்காக தான்பா. இதுக்கப்புறம் ஆங்கோ ஒரு பிரான்ச்ல போய் தாவிட்டு மல்டிபிள் ஸ்ட்ரைக்கிங் ஷேடோஸ் நெக்ஸ்ட் பண்ணுவா. மற்ற ரோக்ஷினோபிஸ் பயந்தாலும் லீடர் பயப்பட மாட்டான். அவன் ஒரு வித்தியாசமான வெப்பனை வச்சு தாக்குவான். ஆங்கோ டாச் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இருந்தாலும் ஆசுகி பீன் கிட்ட அந்த வெப்பன் வரப்ப மோதி பாத்திரங்கிற சிச்சுவேஷன் வரும். அப்ப அவன் டூலை வச்சு மொத்தமா கையை ரேப் பண்ணிட்டு இந்த குழந்தைத்தனமான ஜுட்ஸுல என்ன தடுத்துருமான்ட்டு லைட்னிங் ஸ்டைல்
விப் டான்ஸ் ஆஃப் ஃபூல்ஸ் பண்ணுவான். இதுக்கு முன்னால வீரவசனம் பேசினதுல வெறும் உளறல் தானான்ட்டு ஆங்கோ மிட்டராஷி நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டு சோச்சோ கிட்ட அடுத்து நீதான் பா. சோச்சோ நீ ஒரு தலைவலிடா, ஆசுகி பீன்ஸ் திருநீல அதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன்ட்டு பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு பண்ணுவா. லீடர் மட்டும் தான் ஷாக் ஆவான், மத்தவங்கள எக்ஸைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல லீடர் தப்பிச்சிருந்தாலும் இப்பதான் அவனுக்கு கிட்ட கொஞ்சம் பயம் தெரியும். ஆங்கோவும் பிடியில இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. சபார்டினேட்ஸ் எப்பவும் போல சிரிச்சிட்டு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பானுங்க. சோச்சோ வாய மூடுங்கடா, என்ன மோதி பார்க்கணுமான்னு கேப்பா. நிலச்சரிவு ஏற்படும், ஆங்கோவை காப்பாத்துறதுக்கு போவா. வண்டி சாயறத பார்த்துட்டு ஸ்வீட் பீன் சூப்புக்காக நான் அதை பண்ணி ஆகணும்ட்டு பட்டர்ஃபிளை மோட யூஸ் பண்ணுவா. ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சுக்குவா. ஸ்வீட் பீன் ரைஸ் பால், ஸ்வீட் பீன் கேக்ஸ்ன்ட்டு அதையே ஒரு மோட்டிவேஷனா வச்சுட்டு எப்படியும் வண்டியை தூக்கிருப்பா. நிலச்சரிவு ஜாஸ்தியாகும், மூட்டை சரியும் போது நான் எதையும் விழுக விட மாட்டேன்பா. அப்புறம் மொத்தமா நிலச்சரிவு ஏற்படவும் அப்படியே புடிச்சிட்டே கீழே போயிருவா. சபார்டினேட்ஸ் அவளோட ஜுட்சு மற்ற விஷயங்களை பார்த்து அட்மையர் ஆவான். லீடர் அட்மையர் பண்றதை விட்டுட்டு நமக்கு அந்த ஆசுகி பீன் போயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்படுங்கடா, சரி முதல்ல வாங்க போலான்பா. ஆசுகி பீன்ஸ் எப்படியோ காப்பாத்திட்டோன்ட்டு சந்தோஷத்துல இருப்பா சோச்சோ. இப்பதான் ஆங்கோ இல்லாத நோட் பண்ணுவா. ஆங்கோ சென்சே கத்துறப்ப ஆங்கோவோட வாய்ஸ் கேட்கும். ஆசுகி பீன்ஸை சேஃப் பண்ணிட்டேன்பா, நீ முதல்ல சேஃபா இருக்கேன்னு கேட்பாங்க. சேஃபா தான் இருக்கேன்ட்டு சோச்சோ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பா. நான் சேஃபா தான் இருக்கேன்பா ஆங்கோ. ஆனா கால் பாத்தீங்கன்னா மாட்டி இருக்கும், முன்னால இருக்க பவுலரை மட்டும் நகர்த்த முடியுமான்னு கேட்பா. அதெல்லாம் ஜுஜிபி நொறுக்கிடுறேன் பாருங்கன்ட்டு அதுக்கு முன்னால நான் என்னோட நார்மல் ஃபார்ம் வரணும்னு ட்ரை பண்ணுவா. எவ்வளவு ஹார்டா ட்ரை பண்ணியும் நார்மல் ஆக முடியாது. சோச்சி ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இல்லையா, மொத்த கேலரியும் பயன்படுத்தி மொத்த ஸ்ட்ரென்த்தும் யூஸ் பண்ணா அதுக்கு அடுத்து கேலரிஸ் இன்டேக் பண்றப்பதான் உடம்பு திரும்ப நார்மல் ஆகணும். சோச்சோ முதல்ல ஸ்ட்ரென்த் அதிகமா பயன்படுத்தாம தான் நார்மலா இருப்பா ஈஸியா. இங்க அந்த ஆசுகி பீன்ஸ்க்காக மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணிருக்காளே, அதனால தான் திரும்ப நார்மல் ஆக முடியாது. போல்டரா ரொம்ப நகத்திற்கு கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஆங்கோ என்னாச்சுன்னு கேட்பா. இப்பதான் சோச்சோ சொல்லுவா, என்னோட ஸ்லிம் ஃபார்ம்ல எனக்கு பெருசா பவர்ங்கிறது இருக்காது. நான் நார்மல் ஆகலான்னு பார்த்தா பட்டர்ஃபிளை மோட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப என்னால நார்மல் ஆக முடியல. ஆனா முதல்ல இந்த விஷயமே வேறேன்பா. ஆங்கோ இப்பதான் சொல்லுவாங்க, நீ ஜஸ்ட் காப்பி கேட் ஜுட்சு மாதிரி முதல்ல பண்ணிட்டு இருந்திருப்ப, இப்ப ஆக்சுவல் ஜுட்சு பண்ணிருப்ப போலன்னு. இப்பதான் சோச்சோ ரியலைஸ் பண்ணிட்டு ஆமால அப்பா ஸ்லிம் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சாப்பிடுவாருலன்ட்டு சிப்ஸ் எடுத்து சாப்பிடுவா. பாக்கெட் காலி பண்ணியும் இந்த கேலரிஸ் பத்தல போல என்பா. ஆங்கோ இப்பதான் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆசுகி பீன்ஸ் மூட்டை கொண்டு வந்தாங்க இல்லையா, அங்கேயே பாத்தீங்கன்னா குக்கிங் சப்ளைஸ் இருந்திருக்கும். அதை வச்சு ஸ்வீட் பீன் பேஸ்ட் வேணா பண்ணி சாப்பிட்டு பாருன்பாங்க. இப்போ கூட குக்கிங்க்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு சோச்சோ ஷாப் ஓனர் மன்னிச்சுக்கங்க கொஞ்சம் நான் பயன்படுத்திக்க போறேன்ட்டு மூட்டை எடுத்திருப்பா. இதுக்கப்புறம் அந்த திருட்டு கூட்டத்தை காட்டுவாங்க. லீடர் அந்த லேடி பாடி கார்ட்ஸ் வந்ததுல பெரிய தொலையா போச்சுன்பான். எல்லாருக்கும் கண்ணு ஆசுகி பீன்ஸ் மேலதான் இருக்கும். ஒருத்தன்லாம் அந்த மூட்டைகளுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரின்பான். சோச்சோ குக் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அந்த ஸ்மெல் இங்க வந்துரும். யாரோ ஆசுகி பீன்ஸை சமைக்கிறாங்கடான்பான் லீடர். சோச்சோ சமைச்சிருப்பா, இந்த ஆளுமை அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காதுன்ட்டு ஆங்கோக்கும் கொஞ்சம் வச்சிருக்கதா சொல்லுவா. தேங்க்ஸ் பண்ணுவாங்க. சோச்சோ சூடா இருக்கதை ஊதிட்டு சாப்பிட போறப்ப ஏதோ சவுண்ட் நோட் பண்ணிருப்பா. பார்த்தா அந்த திருட்டு கூட்டம் வந்திருக்கும். ஆசுகி பீன்ஸ் மூட்டைக்கு எதுவும் வாங்கலன்ட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவானுங்க. லீடர் மட்டும் தான் அந்த லேடி பாடி கார்ட்ஸ் வந்தா ரொம்ப தொல்லைன்ட்டு பக்கத்தால தான் இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்குன்பான். அப்புறம் குக் பண்ண சாக் எடுத்து பாக்குறப்ப சபார்டினேட்ஸ்ல ஒருத்தன் நம்ம பீன்ஸ் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்களேன்பான். சோச்சோ ஏதோ அவனுங்களது மாதிரி பேசிக்கிறானுங்களேன்பா. பார்த்தா இங்க ஒருத்தன் வந்திருப்பான். நீ அந்த லேடி பாடி கார்ட்ஸ்ல ஊத்தியாச்சு, என்ன இப்ப ஸ்லிம்மா இருக்குன்னு கேட்பான். வேற லெவல் ஜுட்சுலாம் பண்ண அண்ட் எங்களுக்கு பெரிய தொல்லையாவும் இருந்தேன்பா. சோச்சோ வேற யாரும் நினைச்சிட்டு எங்கிட்ட பேசுறீங்கன்பா. எஸ்கேப் ஆக ட்ரை பண்றப்ப அது எங்க ஆசுகி பீன்ஸ் ஆச்சுன்பா. ஆளை விட்றா சாமின்ட்டு ஓடுவா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பா. மரத்துல வந்துட்டு சாப்பிடுவா. நார்மல் ஆகலான்னு பாப்பா. ஆங்கோக்குன்னு மிச்சம் வச்சுட்டு பட் நார்மல் ஆக முடியாதனால மொத்தத்தையும் சாப்பிட்டுருவா. ஆங்கோ கிட்ட சாரி கேட்டுட்டு அண்ட் பெட்டர் டேஸ்டும் இருந்திருக்காது. கடைக்கு போய் அவர்கிட்ட கொடுத்து டெலிஷியஸா பண்ணித்தா சொல்லி வாங்கி சாப்பிடணும்னு யோசிப்பா. சேஸ் பண்ணிட்டு வந்த திருடன் அந்த புள்ள செம குயிக்கா இருக்கான்பான். சோச்சோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிருப்பா. ஆங்கோ சோச்சோ அங்க என்னதான் நடக்குதுன்பாங்க. இதுக்கப்புறம் திருட்டு கூட்டத்தை காட்டுவாங்க. கார்ட்ட கட்டமரமா மாத்திட்டு இருப்பானுங்க. பாஸ் தான் ஐடியா கொடுத்துருப்பான். சபார்டினேட்ஸ் பாராட்டவும் அதான்டா நான் பிக் பாஸா இருக்கேன்னு சொல்லுவான். சோச்சோ சேஸ் பண்ணவங்க வருவான். லீடர் என்னடா ரொம்ப நேரம் கழிச்சு வரேன்னு கேட்பான். அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன வேலை. அந்த ஸ்ட்ராங்கான பாடி கார்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை சேஸ் பண்ணிட்டு போனான்பா. லீடர் என்னாச்சுன்னு கேட்கவும் தப்பிச்சு போயிட்டான்பா. லீடர் சரி அவளை விட்டு தள்ளு, பீன் சேஃபா இருக்கல எடுத்துட்டு போலான்பா. சோச்சோ இங்க வந்திருப்பா. நீ ஏன்ட்டு அந்த சேஸ் பண்ணி வந்தவன் பாக்குறப்ப குண்டாவை விட்டு எறிவா. லீடர் மேல பட்டிருக்காது, குனிஞ்சிருவான். பின்னால இருக்கவன் மேல பட்டு அப்படியே விழுந்துருவான். லீடர் எப்ப பார்த்தாலும் எங்க வழியில குறுக்க வரதே ஒரு வேலையை வச்சிருக்கேன்னு கேட்பான். சோச்சோ இங்க திருட்டு பசங்க நீங்கடான்பா. சபார்டினேட்ல ஒருத்தன் சோச்சோ திரும்ப நாமலானதை பார்த்துட்டு திடீர்னு என்ன பெருசாயிட்டா, இந்த புள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்பா. சோச்சோ அந்த ஆசுகி பீன்ஸ் மொத்தத்தையும் நான் திரும்ப எடுத்துக்க போறேன்ட்டு அட்டாக் பண்ண வருவா. சபார்டினேட்ஸ் பயப்படுவாங்க. லீடர் ஈஸியா கேப்சர் பண்ணிருப்பான். சோச்சோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்றப்ப ரொம்ப டைட் ஆகும். இப்பதான் லீடர் சொல்லுவான், இந்த ஆப்ஜெக்ட் யாரை பிடிக்குதோ அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்களோ அந்த அளவுக்கு இருக்கும்பா. அதையும் தான் பாத்திரலான்ட்டு சோச்சோ எக்ஸ்பென்ஷன் ஜுட்சு பண்ண பாப்பா. பட் வேலைக்கா இருக்காது, வாய்ப்பே இல்லைன்பா. லீடர் இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு நான் தான் முதல்ல சொன்னேன்ட்டு லைட்னிங் ஸ்டைல் விப் டான்ஸ் ஆஃப் ஃபூல்ஸ் பண்ணுவான். சோச்சோ அலறவும் ஆங்கோ சோச்சோ நீயா, நீ ஓகேவான்னு கத்துவா. சோச்சோ ஓகே தான் கத்துவா. லீடர் அப்படின்னா ஆங்கோ மிட்டராஷி அந்த பாறைக்கு பின்னாலே மாட்டி கிடக்குறா. ஒரே கல்லர் 2 மாங்க இன்னைக்கு. அப்புறம் நீங்க இன்னைக்கு எங்க டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டே எதான்னு கத்துவான். சோச்சோ இந்த டைம்ல பட்டர்ஃபிளை மோட யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு திங்க் பண்ணுவா. அண்ட் ட்ரை பண்ணும்போது அது வேலைக்கா இருக்காது. எனக்கு ரொம்ப தேவைப்படுறப்ப இது வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு செம்ம கஷ்டப்படுவா. சபார்டினேட்ஸ் டைம் கிடக்கும் போது தப்பிச்சு ஓடி இருக்க வேண்டியதானே, நேரா வந்து பொரியல மாட்டின எளிமாய் சிக்கிட்டியான்பாங்க. சோச்சோ இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு திங்க் பண்ணிட்டு என்ன செய்யன்னு யோசிப்பா. சோஜி சொல்லியிருப்பான் இல்லையா, உனக்கு எந்த ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா பாதுகாக்கணும்னு தோணுதோ, ரொம்ப அந்த இன்டென்ஸான ஃபீலிங் எப்ப உனக்குள்ள இருக்கிறது வெளியே வருதோ அப்பதான் இது வேலை செய்யும்னு அதை யோசிச்ச சோச்சோ, நான் இப்ப அதிகமா பாதுகாக்க விரும்புறது ஆங்கோ சென்சேவையும் ஆசுகி பீன்ஸையும். அவங்களை காப்பாத்தியே தீர்வா. நான் உங்களுக்கு யாருன்னு
காட்டுறான்டான்ட்டு பவர் எமிட் பண்ணுவா. எல்லாருமே ஷாக் ஆவாங்க. சோச்சோ ஆல்ரெடி ஒரு பூச்சி போல வந்து மாட்டிக்கிட்டே நக்கல் பண்ணிருப்பாங்களே, அதனால ஒரு பூச்சி வேணா வெறும் பூச்சியா இருக்கலாம், நான் பட்டாம்பூச்சிடான்ட்டு இருந்துச்சுன்னு இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறான்டான்பா. எல்லாரும் வாயை பொழந்திருப்பானுங்க. சோச்சோ இன்னைக்கு நீங்க செம்மையா வாங்க போறீங்கன்ட்டு ஆசுகி பீன்ஸ்க்காக அட்டாக் பண்ணுவா. மீம் வரும் இல்லையா, கொஞ்சம் கடமைக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கும், இல்லைன்னா சிறகடிப்போம் நாங்கன்னு. அந்த மாதிரி தானே இருக்கு இந்த சீனு. எனக்கு மட்டும்தான் அதை பாக்குறப்ப அப்படி தோணுச்சா, இல்ல உங்கள சிலருக்கு யாருக்கா தோணுச்சா? என் கேஸ் உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு அப்படி தோணிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் சோச்சோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கட்டி போட்டதுக்கு அப்புறமா ஆங்கோவை காப்பாத்துவா. ஏதாவது உனக்கு காயப்பட்டிருக்கான்னு கேட்பாங்க ஆங்கோ. நான் டோட்டலி ஃபைனா இருக்கேன்பா சோச்சோ. அப்ப எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை போலன்ட்டு சந்தோஷப்படுவாங்க ஆங்கோ. சோச்சோ ஆசுகி பீன்ஸும் சேஃபா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. ஆங்கோக்காகனு கொஞ்சம் ஸ்வீட் பீன் பேஸ்ட் வச்சிருக்காதா சொல்லியிருப்பாளையா, பட் அவளே சாப்பிட்டுருப்பாளா, அதுக்கு சாரி கேப்பா. ஆங்கோ ஷாக் ஆனாலும் ரெண்டு பேருமே சிரிப்பாங்க சேர்ந்து. இதுக்கப்புறமா ஸ்வீட் பீன் சூப்பை காட்டுவாங்க. டீம் 7 பார்த்துட்டு என்ன இது திரும்ப வந்துருச்சான்னு கேட்பாங்க. கடைக்காரர் இப்பதான் சொல்லுவாரு, ஆங்கோ சென்சேவும் சோச்சோவும் சேர்ந்து தான் ஆசுகி பீன்ஸை திருடங்களை அடிச்சு போட்டு எங்களுக்காக இதை பண்ணி கொடுத்தாங்கன்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவாரு. போருட்டோ ஃபுட்னு வந்துட்டாலே நீ ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கேன்பா. சோச்சோ அதே தான், எனக்கு சாப்பிட பிடிக்கும், அதனால அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்பா. ஈனோஜின் சாப்பாடுன்னு வந்துட்டாலே அறவேக்காட்டுத்தனமா நீ எதுவும் பண்றது இல்லைன்பா. காம்ப்ளிமெண்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. ஈனோஜின் அது ஒன்னும் காம்ப்ளிமெண்ட் இல்லைன்பா. சிக்கடாய் சிரிப்பான். சோஜி இப்பதான் இன்னொரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவான். இந்த தடவை சாதாரணமா அட்மைரபிளான திங் மட்டும் பண்ணாம அகிமிச்சி கிளானோட சீக்ரெட் ஜுட்சுவான பட்டர்ஃப்ளை மோட பெர்ஃபெக்ட்டா பண்ணி கத்துருக்கான்பா. சாரடா வாவுன்பா. சிக்கடை அப்படின்னா ஸ்லிம் ஆனாலும் பவர் பயங்கரமா இருக்கு இல்லையான்னு கேட்பான். சோச்சோ அதேதான், என்னோட சூப்பர் சோச்சோ பட்டர்ஃப்ளை மோட் இப்ப சூப்பர் டூப்பர் ஆக்சுவல் சூப்பர் சோச்சோ பட்டர்ஃப்ளை மோடா இருக்குன்பா. நிறைய வார்த்தைகள் வருதுன்பா இனோஜின். சிக்கடை எப்படியோ உனக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும், எல்லாருமே ஸ்வீட் பீன் சூப்பர் சாப்பிட்றக்குன்பா. சோஜி சோச்சோ சீரியஸ் ஆனா விஷயங்களை பெர்ஃபெக்ட்டா முடிச்சிடறான்பா. சோச்சோ அதே தான் இன்னொரு 5 பவுல்ஸ் ஆர்டர் பண்ணுவா. கடைக்காரர் ஏதோ கொண்டு வரேன் பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா காராஸ் ஃபுட் பிரின்ஸ்ங்கிற எபிசோட தான் போர்ட்டோ நாட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு சாஸ்கே.